வணக்கம். திமுகவின் புதிய 4 ராஜ்யசபா எம்பிக்கள் யார் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிக்கெட் வைத்துள்ள நபர்கள். அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனதில் உள்ள அந்த 4 பேர் யார் யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடைகிறது. இதற்கான தேர்தல் இப்போதே தமிழக அரசியலில் சலசலப்பை உருவாக்க ஆரம்பித்துள்ளது. அதாவது தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன், தோமுச தலைவர் சண்முகம், எம் அப்துல்லா மற்றும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பதவிக்காலமும், அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவின் சந்திரசேகர் ஆகிய 6 பேரின் பதவிக்காலமும் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனால் இப்போது திமுக மற்றும் அதிமுக வட்டாரங்களில் மாநிலங்களவை எம்பி பதவி பிடிக்க கடும் போட்டி நிலவ ஆரம்பித்துவிட்டது. தமிழகத்தில் ஒரு எம்பியை தேர்வு செய்ய 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அப்படி பார்த்தால் தற்போது 134 எம்எல்ஏக்களை வைத்துள்ள திமுகவிற்கு 4 இடங்களும், 66 எம்எல்ஏக்களை வைத்துள்ள அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலையில் இம்முறை திமுக சார்பாக யார் யார் ராஜ்யசபா எம்பிக்கள் ஆவார்கள் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி திமுக சார்பில் உறுதியாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆவார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்களில் சட்டப்பூர்வமான வாதங்களை அவர் முன்வைத்து வருவதால் அவருக்கு சீட் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல உதயநிதி ஸ்டாலினின் குட்புக்கில் இடம்பெற்றுள்ள எம் அப்துல்லாவிற்கும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் அடிப்படையிலும் அப்துல்லாவிற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே உள்ளது. மற்ற 2 எம்பிக்களை பொறுத்தவரை கடந்த முறை திமுக சார்பில் எம்பியான வைகோவிற்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படாது. காரணம் 2019 மக்களவைத் தேர்தல் உடன்படிக்கையின் போதே மதிமுகவிற்கு ஒரு மக்களவை சீட், ஒரு மாநிலங்களவை சீட் என ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் 2024 தேர்தலில் மதிமுகவிற்கு ஒரே ஒரு மக்களவை சீட் மட்டுமே ஒப்பந்தமானது. எனவே இம்முறை மதிமுகவிற்கு சீட் கிடைக்காது. அதே நேரத்தில் 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று பிரச்சாரம் செய்த மக்கள் நீதி மையத்திற்கு சீட் வழங்கப்படவில்லை. ஆனாலும் அப்போதே ஒரு மாநிலங்களவை சீட் வழங்குவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி வைகோவிடமிருந்த அந்த ஒரு சீட் தற்போது கமலஹாசன் அவர்களுக்கு கைமாற இருக்கிறது. கடைசியாக திமுக வசமுள்ள மற்றொரு இடம் தோமுசவிற்கு ஒதுக்கப்படுவது வழக்கம். எனவே இம்முறையும் தோமுச நிர்வாகி ஒருவருக்கு எம்பி சீட் கிடைக்கலாம். ஆனால் தோமுச தலைவர் சண்முகம் அவர்களுக்கு பதிலாக இம்முறை மற்றொரு நபருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் சார்பிலும் ஒரு சீட் பெற காய் நகர்த்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு திட்டவட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே பல திமுகவின் முக்கிய நிர்வாகிகளே ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு காய் நகர்த்தி வருகின்றனர். இதனால் இறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் விரைவில் நடைபெற உள்ள 6 மாநில உறுப்பினர்களுக்கான தேர்தல் தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணியில் பல தாக்கங்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை.